சர்வசாதாரணம் எங்க பார்த்தாலும் ஆட்சியாளர்களை பத்தி காவல் தெய்வம் அப்படிங்குவாங்க. எல்லாமே புகழ்ச்சியா தான் ஊர்ல வால்போஸ்ட் அடிப்பாங்க. ஆள பிறந்த அதிபரே. சரி, ஆள பிறந்த அதிபர் யாருப்பான்னு பார்த்தா உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர். உள்ளூர் பஞ்சாயத்து தலைவருக்கு புகழ்ச்சி என்ன? ஆள பிறந்த அதிபரே. இவ்வளவு புகழ்ச்சி தேவையா? ஒரு உள்ளூர் பஞ்சாயத்து தலைவருக்கு இவ்வளவு பெரிய புகழ்ச்சி எதுக்கு? தலைவரை வைத்துக் கொண்டு இவங்க பேசுவாங்க. நீங்கள் கண் அசைத்தால் கடல் அலைகள் அடங்கும், நீங்கள் கை அசைத்தால் காற்று திசை மாறும். அவர் பார்த்தா தூங்கிட்டு இருப்பார். யாரை பத்தி புகழ்ந்து இவர் கையை அசைச்சா அப்படி நடக்கும், கால் அசைத்தா அப்படி நடக்கும், நின்னா பேரணி, நடந்தா தர்ணா, இப்படி ஏகபோகமா புகழ்வாங்க. அவர் அங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பார். சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட புகழ்ச்சியினுடைய மோசமான கலாச்சாரத்துல ஆட்சியாளர்களும் மக்களும் சிக்கி கிடக்கிறார்கள். ஆட்சியாளர்களை புகழ்ந்தா தான் காரியம் நடக்கும், ஆட்சியாளர்களை புகழ்ந்தால் தான் அவருடைய ஒரு கடைக்கண்ணாவது நம்மின் மீது படும். மக்களினுடைய மனநிலை கெட்டு போய் கிடக்கு. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சிட்டாங்க. எந்த வகையிலையும் அல்லாஹ்வின் தூதர் தன்னை சிறப்பித்து சொல்வதை, ரொம்ப மிதமிஞ்சி பாராட்டுறதை ஏத்துக்கவே இல்லை. என்னுடைய சபையில என்னை வரவு மீறி புகழக்கூடிய இந்த புகழ்ச்சியின் கலாச்சாரத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை தம்முடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் மிக தெளிவாக உணர்த்தினார். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வின் அருளை பெறும் வகையில் இறைவனை தொழுது வணங்கி அவனது ஆலயத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். வருடந்தோறும் ரமலான் மாதத்திலே நமது மாநில தலைமையகத்தில் பல்வேறு தலைப்புகளிலே தொடராக உரைகள் நிகழ்த்தப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். அதன் அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் வாரத்திற்குரிய தலைப்பாக அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்குண்டான காரணம் என்னவென்றால், உலக அளவில் பல கோடி முஸ்லிம்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரை நபிகள் நாயகத்தை வெறுமனே முஸ்லிம்களுக்கான தலைவராக மட்டுமே சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. முஸ்லிம்கள் ரசூலுல்லாவை எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள்? நபிகள் நாயகம் அவர்கள் நாம் எப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கற்றுத்தர வந்தார்கள், எப்படி ஒழு செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்கு வந்தார்கள், அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் பல் துலக்க வேண்டும் என்பன போன்ற அன்றாட நடைமுறைகளையும் வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களையும் சொல்வதற்காக மட்டுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறான் என்று முஸ்லிம்களில் பலரும் கருதுகிறார்கள். இவற்றையெல்லாம் சொல்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ்வை நாம் எப்படி தொழுகணும், அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்கி வழிபடணும், அல்லாஹ்வின் அருளை பெறும் வகையில் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இவற்றை சொல்வதற்கும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த பணிகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததின் நோக்கம் முழுமை பெறுவது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல ரசூலுல்லாவை பற்றி சொல்லும் பொழுது ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபியே, உம்மை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அகிலத்தார் என்றால் என்ன? உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவர் இந்தியாவில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ஐரோப்பிய கண்டங்களில் இருந்தாலும், எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமான அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒருவர் இருந்தாலும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை என்பது அவருக்கு அருட்கொடை, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டல் என்பது அவருக்கு அருட்கொடை. அப்படி என்று சொன்னால் எந்த வகையில் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை அருட்கொடையாக இருக்கிறது. இந்த நவீன உலகம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், அது எந்த நாட்டில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும், அமெரிக்காவில் உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும், அல்லது உலக மக்கள் பலரும் அறிந்திராத ஏதோனும் ஒரு துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் உள்ள மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அனைத்திற்கும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தக்க தீர்வை வழங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டல் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அருட்கொடையாக ரஹ்மத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாவுடைய வருகை வெறுமனே அல்லாஹ் ஒரு ஒப்புக்காக, ஒரு அலங்கார சொல்லுக்காக, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உங்களை நாம் அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் ஒப்புக்கு அல்லாஹ் சொல்லலை. உண்மையிலே ரசூலுல்லாவுடைய வழிகாட்டலை உலகத்தில் உள்ள மக்கள் ஏற்று செயல்படுவார்களேயானால்
அவர்களுடைய வாழ்வில் வசந்தம் வீசுவதை பார்ப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அறிவுரைகளை தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்த முன் வருவார்களேயானால் உண்மையிலேயே அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையை ரஹ்மத்தாக பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு எல்லா விதமான மனித குலம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தக்க தீர்வை வழங்கியிருக்கிறார்கள். பல்வேறு கோணங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. நாம முதலாவதா தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பு முதலாவதா ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் கண்ட பல்வேறு ஆன்மீகவாதிகளை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள். நீங்க உலகம் பல்வேறு ஆன்மீகவாதிகளை பார்த்திருக்கும். அந்த ஆன்மீகவாதிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம ஒப்பிட்டு விட முடியாது. அப்படி அவருடைய வாழ்க்கைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களேயானால் பல விஷயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறுபட்டு நிற்பதை நீங்கள் பார்க்க இயலும். ஏனைய ஆன்மீகவாதிகளுக்கு இல்லாத பல்வேறு தனிச்சிறப்பு அகிலத்துக்கு அருக்குடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. எந்த வகையில் எல்லாம் பிற ஆன்மீகவாதிகளை விட நபிகள் நாயகம் அவர்கள் வேறுபட்டு திகழ்கிறார்கள் நீங்க பார்க்கலாம். மற்ற ஆன்மீகவாதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு பல்வேறு உபதேசங்களை நிகழ்த்துவார்கள், அறிவுரைகளை சொல்வார்கள். முழுக்க முழுக்க அந்த ஆன்மீக வேடம் தரித்திருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் எதை பற்றி பேசுவார்கள்? காடை பற்றி பேசுவார்கள். காடு, மலை, அது போன்ற பகுதிகளில் போய் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கூட பல ஆன்மீகவாதிகள் தங்களுடைய இருப்பிடத்தை எங்க தேர்வு செய்வாங்க? மக்களோடு மக்களா தேர்வு செய்ய மாட்டாங்க. மக்கள் வசிக்கக்கூடிய நகரத்தில் இருப்பாங்களா? சிட்டியில் இருப்பாங்களா? மக்கள் வசிக்கக்கூடிய தெருவில் இருப்பாங்களா? ஆன்மீகவாதிகள் சொன்னாலே காடு, ஆன்மீகவாதிகள் என்று சொன்னாலே மலையடிவாரம். இப்படித்தான் பிற ஆன்மீகவாதிகள் ஒரு வழிகாட்டலை கற்று தந்திருக்கிறார்கள். அந்த ரூட்ல அந்த பாதையில தான் எல்லா ஆன்மீகவாதிகளும் பயணிக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணத்தை சொல்றாங்க? மக்களோடு நாம நெருங்கி வாழ்வோமையானால், மக்களோடு கலந்து நாம வாழ்வோமையானால் கடவுளின் அன்பை பெற முடியாது. ஆன்மீக பாதைக்கு மக்களோடு பழகுவது ஒரு மிகப்பெரிய தடை. கடவுளின் நெருக்கத்தை பெறுவதற்கு மக்களோடு மக்களாக நாம பழகுவது என்பது அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்று ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள். ஆனா இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் வேறுபட்டு நிற்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதரும் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட ஆன்மீகவாதி? நீ கடவுள்கிட்ட நெருக்கம் பெறுவதா இருந்தா காட்டுக்கு போயிடணும், கடவுளிடம் நெருக்கம் பெறுவதாக இருந்தால் மலையடிவாரத்தில் தங்கணும், மக்களை சந்திக்க கூடாது, மக்களோடு பேசக்கூடாது, மக்களோடு நெருங்கக்கூடாது. உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பார்கள். ஆகவே மக்களை விட்டு உன்னை நீ ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு வழிகாட்டலை நபிகள் நாயகம் சொல்லல. எல்லோரும் ஆன்மீகத்தின் பேரால் அந்த வழிகாட்டலை சொல்லும் போது நபிகள் நாயகம் என்ன வழிகாட்டலை வழங்கினார்கள்? மக்களோடு மக்களா இரு, மக்கள் எங்க வசிக்கிறார்களோ அங்கே வசி, மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில பார்த்துத்தான் ஆக வேண்டும். மக்களோடு மக்களாக வசிப்பது எந்த வகையிலையும் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு உனக்கு தடையாக இருக்க முடியாது. நீ மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்கள் சந்திப்பதை போல பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து அல்லாஹ்விட்ட உன்னால் நெருங்க முடியும், அல்லாஹ்வினுடைய அருளை பெற முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தனித்து நிற்கிறாங்க. இது ஒண்ணு மட்டுமா? ஏனைய ஆன்மீகவாதிகள் என்ன சொல்வாங்க? குடும்பம், புள்ள, குட்டி அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆன்மீகவாதிகள்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு ஆடையை தேர்வு செய்து கொள்வார்கள். திருமணம் செய்ய மாட்டார்கள். திருமணம் செய்ய மாட்டேங்கிறது பேருக்கு, மற்ற எல்லா விவகாரங்களையும் அடிபடுவாங்க. எல்லா ஒழுக்க கெட்ட காரியங்களையும் அவர்களுடைய பெயர் தவறாமல் அடிபடுவதை நீங்க பார்க்க முடியும். ஆனா மக்களுக்கு என்ன சொல்வாங்கன்னா, இந்த மனைவி, மக்கள், புள்ள, குட்டி, கடமை இப்பெல்லாம் வந்தாலே கடவுளை பத்தி சிந்திக்க முடியாது, கடவுள்கிட்ட நெருக்கம் பெற முடியாது, கடவுளின் அன்பை பெற முடியாது. அப்போ தூய்மையான ஆன்மீகம் என்றால் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது, கடமைகளை விட்டு ஒதுங்கி இருப்பது, குடும்பமே இருக்கக்கூடாது, நோ ஃபேமிலி, குடும்பமே இருக்கக்கூடாது. இப்படி சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகளைத்தான் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் கண்ட ஒரு மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஆன்மீகம் என்பது எப்படிப்பட்டது? நீ தாராளமா குடும்பத்தில் இருக்கலாம், நீ கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தந்தையாக, மகனாக, தாத்தா, பாட்டி, குடும்பத்தில் நீ அண்ணனாக, தம்பியாக, எந்த உறவு முறையில் இருந்தாலும் சரி, உனக்கென்று உன்னுடைய குடும்ப அமைப்பில் இருந்து கொண்டே, குடும்பத்தில் நீ இருந்து கொண்டே அல்லாஹ்வினுடைய அன்பை பெற முடியும். அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்கு நீ திருமணமே செய்யக்கூடாது என்பது இல்லை. அல்லாஹ்வினுடைய அருளை உன்னை படைத்த இறைவனின் கருணையை பெறுவதற்கு, நெருக்கத்தை பெறுவதற்கு
நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் குடும்ப உறுப்பினர்களை விட்டும் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக உலகத்திற்கு வழங்கினார்கள். குடும்பத்தில் இருந்துகிட்டே ஆன்மீகத்தில் உச்சத்தை உன்னால் அடைய முடியும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வகையில் உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மீகவாதிகளை விடவும் ரசூலுல்லாஹ் தனித்து நிற்கிறாங்க. அது மட்டுமா, பிற ஆன்மீகவாதிகள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கடவுள்கிட்ட அன்பு இருக்கணுமா, அன்பு பெற வேண்டுமா, நெருக்கம் பெற வேண்டுமா, சொத்துலாம் இருக்கக்கூடாது, சொத்து பத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் பொருளாதாரத்தை ஆசை கொள்ளக்கூடாது, பொருளாதாரத்தின் மீது மோகம் கொள்ளக்கூடாது, அத்தனையும் துறந்து விட வேண்டும் என்று சொல்வார்கள். என்ன காசு பணம் சொத்து அதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கொடுத்துருங்க, யாரு கொடுத்துருங்க, எங்க ட்ரஸ்ட்டு கொடுத்துருங்கன்றுவாங்க, எங்க பேர்ல எழுதி வச்சிருங்க, சொத்து இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு மாற்றமாக நடந்து கொள்வார்கள், அது வேறு கதை. ஆனா ஆன்மீகம் என்கிற பேரில் அவர்கள் மக்களுக்கு போதிப்பது இதுதான். ஆன்மீகம்னு சொன்னா சொத்து இருக்கக்கூடாது. பொருளாதாரம் என்பது படைத்த இறைவனின் அருளை பெறுவதற்கு, நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு தடை என்று சொன்னது ஏனைய ஆன்மீகம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னது என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா, பொருளாதாரத்தை ஹலாலான வழிமுறையில் அடுத்தவனை ஏமாத்தாம, பிற மக்களை வஞ்சிக்காமல், மோசடி செய்யாமல் தாராளமாக நீ சம்பாதிச்சுக்க. பொருளாதாரத்தை சம்பாதிப்பது என்பது படைத்த இறைவனின் அருளை பெறுவதற்கு எந்த வகையிலும் உனக்கு தடை இல்லை. நீ பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டே ஆன்மீகத்தில் நிலை பெற முடியும். பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டே ஆன்மீகத்தினுடைய ராஜபாட்டில் உன்னால் நடைபோட முடியும். அதுக்கு எந்த வகையிலையும் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்காது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் நீங்க பார்க்கலாம், பிற ஆன்மீகவாதிகள்லாம் அவங்க பேச்சுக்களை எல்லாம் பாருங்க, வெறுமனை முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனை பற்றி மட்டுமே பேசுவார்கள். தனி மனிதன்லையும் அவன் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் பேச மாட்டாங்க. அகம், உள்ளம், மன அமைதி, மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ், இவ்வளவுதான் இவங்க தலைப்பு. என்ன அதிகபட்ச தலைப்பு என்ன? மனசே ரிலாக்ஸ். முழுக்க முழுக்க அவங்க பேச்சுக்களில், அவங்க பேசுகிற பேச்சுக்களில் முக்காவாசி புரியாது, தட்டு மாதிரி ஒரு காவாசி புரியும். அந்த காவாசி பேசப்படுகிற பேச்சுக்கள்ல அனைத்துமே எதுவாக இருக்கும்? மனசை பற்றி, அவங்களுடைய உள்ளத்தையே பார்வையை பற்றி. கேட்டால் என்ன, நாங்கள் அகத்தை பற்றி பேசுகிறோம், அகத்தை தூய்மை செய்கிறோம், அகமிய பார்வையை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறோம், இப்படி சொல்வார்கள். எல்லோரும் அகத்தை பற்றி இதெல்லாம் தியானம்னு போறாங்கல்ல, ஆன்மீகம்ங்கிற பேர்ல மக்களுக்கு சொல்றதெல்லாம் என்ன? தியானம் பண்றது, நமக்கு நாமே அமைதியை தேடிக்கொள்வது தப்புன்னு சொல்லலை. ஆன்மீகம் என்கிற பேர்ல இந்த ஒன்றை மட்டுமே சொல்வார்கள். உன்னை பாரு, ஓ மனசை பாரு, ஓ மனசை நீ அமைதிப்படுத்திக்க, சாந்தப்படுத்திக்க. உன்னுடைய மனதை சாந்தப்படுத்துவதற்கு என்ன செய்யறது? காலகாத்தால கடற்கரைக்கு போ, எல்லாரும் உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பானு, கெக்க போக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கு, கேட்டா உன் மனசு சாந்தமாயிரும் அப்படிங்குவாங்க. அதிகாலையில் போயிரு, கடற்கரைக்கு போய் சூரியன் உதயமாவதை பாரு, ஓ மனசு சாந்தமாயிரும். அப்ப பிற ஆன்மீகவாதிகள்லாம் தனி மனிதனை பற்றி மட்டுமே பேசினார்கள். அந்த தனி மனிதன் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் பற்றியும் பேசுவதில்லை, குடும்பத்தை பற்றி பேசுவதில்லை, அவனுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுவதில்லை, ஏனைய நாட்டு நடப்புகளை பற்றி பேச மாட்டார்கள். அவனுடைய உள்ளத்தை பற்றி மட்டுமே, அவனுடைய உள்ளம் எப்படி அமைதி பெற வேண்டும் என்கிற, சாந்தப்படுத்துவது எப்படி என்கிற ஒரு டாபிக்கை மட்டும்தான் பேசுவார்களே ஒழிய கூட்டத்தை பற்றி, சமூகத்தை பற்றிலாம் பேச மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் கண்ட புரட்சிமிக்க ஆன்மீகவாதி. எந்த வகையில்? எல்லாரும் உள்ளம், அமைதி, சாந்தம், தியானம்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, குடும்பத்தை பற்றி பேசாத பொழுது, சமூக கூட்டமைப்பை பற்றி பேசாத பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக கூட்டமைப்பை பற்றி பேசினார்கள். நீ தனி மனுஷனா ஒதுங்கி காட்டுக்குள்ள போயெல்லாம் இருந்துடக்கூடாது. உன் மனசு என்று மனசை பற்றி மாத்திரமே யோசிக்க கூடாது, உன் அமைதியை பற்றி மாத்திரமே நீ யோசிக்க கூடாது. சமூகமா நீ இருக்கணும், மக்களோடு மக்களாக கூட்டத்தில் ஒருவனா நீ இருக்கணும். அந்த கூட்டத்தை பற்றி, சமூக கட்டமைப்பை பற்றி நீ யோசிக்கணும். அந்த கூட்டத்தில் இருந்து கொண்டு, சமூக கூட்டமைப்பில் இருந்து கொண்டு நீ எப்படி நல்லவனாக இருப்பது, அந்த சமூக கூட்டமைப்பில் இருந்து கொண்டு அந்த கூட்டமைப்பின் ஒழுக்க மாண்புகளை கெடுக்காத வகையில் நீ நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய ஒழுக்க மாண்புகளை கெடுக்காத வகையில் சமூகம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி, தனி மனிதனையும் சமூக கூட்டமைப்பையும் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வழிகாட்டலை சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஆன்மீகவாதி, தனி மனிதனை பற்றி மாத்திரம் யோசித்த, தனி மனிதனை பற்றி மாத்திரம் பேசிய ஆன்மீகவாதி அல்ல, சமூக கூட்டமைப்பை பற்றி யோசித்த ஆன்மீகவாதி. இந்த கூட்டம் நிம்மதியாக எப்படி வாழ்வது, ஒரு கூட்டமாக, ஒரு குடும்பமாக, ஒரு ஒட்டுமொத்த உம்மத்தாக இந்த மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும்,
நிம்மதியாக எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகள் இன்றி எப்படி வாழ வேண்டும், அல்லது தங்களுக்கான பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை அற்புதமான முறையில் வழிகாட்டிய ஆன்மீகவாதி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நாம முதல்ல புரியணும். நாம உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் பிற ஆன்மீகவாதிகளைப் போல அல்ல. உலகத்தில் உள்ள எந்த ஆன்மீகவாதியை காட்டிலும் பன்மடங்கு விஞ்சி நிற்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆன்மீகவாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் நீங்க பாருங்க, பிற ஆன்மீகவாதிகள்லாம் அவங்களுடைய சொற்பொழிவுகள், அவர்களுடைய உரைகள் எல்லாமே எதற்குள் அடங்கிவிடும்? கோவில், தேவாலயம், மடம், அவங்க தங்களுக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிற கட்டிடங்களுக்குள் அவர்களுடைய உரைகள் முடிந்துவிடும். அதை தாண்டி வெளியே வருவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிபாட்டு தலத்தை தாண்டி இராணுவ தலத்தை பற்றி யோசித்த தலைவர். அல்லாஹ்வின் தூதர் அவர்களால் நடு இரவுல எழுந்து கண்ணீர் சிந்தி அல்லாஹ்வினிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருக்க முடியும். அதே நேரத்தில் போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுகிற போராளியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எப்படி பேலன்ஸ் பண்றாங்க பாருங்க. நடு இரவுல எழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த வகையில் ஆன்மீகவாதி. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரை கொண்டு போய் போர்க்களத்தில் விட்டீங்கன்னா ஆயுதம் ஏந்தி துணிச்சலோடு வீரத்தோடு எதிரிகளை சந்திக்கக்கூடிய துணிவு பெற்ற போராளி. இப்படி ஒரு ஆன்மீகவாதியை ரெண்டு கதாபாத்திரம் வகிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க பார்க்க முடியுமா? அப்படியான தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியான ஒரு உத்தம தலைவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தாலும் சிறந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்க முடியும் என்பதை நிலைநாட்டி காட்டியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். மற்ற ஆன்மீகவாதிகள்லாம் சொர்க்கம், நரகம், மரணம், இந்த தலைப்பை பேசியவர்கள். பேசினா எதை பத்தி பேசுவாங்க? சொர்க்கம், பேசினால் நரகம், பேசினால் மரணம், இதெல்லாம் உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்தை பற்றி சொல்கிறது, சொர்க்கத்தை பற்றி சொல்கிறது, நரகத்தை பற்றி சொல்கிறது. 100க்கு 100 விழுக்காடு துளியும் சந்தேகம் இல்லாமல் இவை அனைத்தும் உண்மை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி மாத்திரமே பேசியவர்கள் அல்ல. அதை தாண்டி இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த உலகத்தில் நம்முடைய மரணம் வரையிலேயும் மனிதர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எப்படி சீர்பெற வேண்டும்? வாழுகிற குறைந்த காலமாக, அற்ப காலமாக இருந்தாலும் அந்த அற்ப காலத்தில் மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்ளாமல், ஒழுக்க வீழ்ச்சியை நோக்கி சென்று விடாமல், தங்களுக்கு மத்தியில் அடித்துக் கொண்டு சாகாமல் நிம்மதியாக எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்வியல் வழிகாட்டியை வழங்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வழிகாட்டலை எல்லாம் சிந்தித்து எப்படி ரசூலுல்லாஹ் வழங்க முடிந்தது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறைச்செய்தியின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதர் ஆன்மீகவாதி என்பதை தாண்டி, இறை தூதர் என்பதை தாண்டி, இந்த மார்க்கத்தின் போதனைகளை மக்கள் மத்தியில் சொன்ன ஒரு போதகர் என்பதை தாண்டி அல்லாஹ்வின் தூதர் அதிகாரம் பெற்ற ஒரு ஆட்சி தலைவர். ரசூலுல்லாஹ்வை நம்ம எப்படி பார்க்கணும்? இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் நபிகள் நாயகத்தை பற்றி பார்க்கக்கூடிய பார்வை என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையாளி, ரசூலுல்லாஹ் ஒரு நோன்பாளி, நபிகள் நாயகம் இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்த ஒரு வணக்கசாலி. எல்லாமே உண்மை, அதுல எந்த விதத்திலையும் பொய் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் இந்த கதாபாத்திரங்களை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்வு சிறக்கும் வகையில் அற்புதமான சட்டங்களை சொல்லி தந்த, வகுத்து தந்த ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவரும் கூட. தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மக்களை பற்றி யோசித்த ஆட்சி தலைவர். தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு என்னென்ன சட்டங்கள் தேவை என்பதை வகுத்து கொடுத்த ஆட்சி தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றிகரமான ஆட்சி தலைவர், தோல்வி அடைந்த ஆட்சி தலைவர் அல்ல. மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்த ஆட்சி தலைவர் அல்ல. புகழ் மங்கிய ஆட்சி தலைவர் அல்ல. வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல் ஆட்சி தலைவர். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு திட்டமும் அற்புதமானது. மக்களை பற்றி அவர்கள் வழங்கிய ஒவ்வொரு கருத்தும், மக்களின் வாழ்வு சிறப்பதற்கு அவர்கள் வகுத்தளித்த ஒவ்வொரு சட்டமும் அற்புதமானது. அல்லாஹ்வின் தூதர் ஆட்சி தலைவராக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மக்காவில் 13 வருஷம், மதீனாவில் 9-10 வருஷம் இருந்தாங்க. மதீனாவில் தான் ரசூலுல்லாஹ் ஆட்சி தலைவர் என்கிற அந்த அந்தஸ்தை வகிக்கிறார்கள். அந்த மதீனாவில் இருந்த 9-10 வருஷ காலகட்டத்தில், ஆட்சி தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் வகுத்து தந்த சட்டத்தை இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த நாடு அமுல்படுத்தினாலும், எந்த அரசு தங்களுடைய மாநிலத்தில் அமுல்படுத்தினாலும் அடித்து சொல்கிறோம், அந்த மாநிலம் சிறப்புற மக்கள் அனைவரும் பயனுறத்தக்க வகையில் உள்ள ஆட்சி அமையும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி முறை அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல். இன்றைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, தங்களுடைய ஆட்சிக்கு ஒவ்வொரு பேரை வைப்பாங்க. இது ஊபி மாடல், இது குஜராத் மாடல் சொல்றாங்களா? குஜராத் மாடல்லாம் என்ன? முஸ்லீம்களை எல்லாம் கருவறுக்கிறதுக்கு பேர் குஜராத் மாடல். ஊபி மாடலே புல்டோசரை கொண்டு முஸ்லீம்கள் வீடு அப்பாவி வீடா பார்த்து இடிச்சு அதுக்கு பேர் ஊபி மாடல். தமிழ்நாட்டிலையும் சொல்லுவாங்க இது திராவிட மாடல். திராவிட மாடல்ங்கிறதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இப்ப நாம முன்வைக்கக்கூடியது ரசூலுல்லாஹ்வுடைய மாடல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சி செய்த மாடல் என்பது இவர்கள் சொல்லக்கூடிய உலகத்தில் காட்டக்கூடிய எந்த மாடலை விடவும், நீ ஊபி மாடலை வை, குஜராத் மாடலை வை, அல்லது திராவிட மாடலை கொண்டு வா, இல்ல அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க மாடல் இருக்கா அதையும் கொண்டு வா, புத்தின் மாடல் இருக்கா கொண்டு வா, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மாடலை முன் வைக்கிறோம். ரெண்டையும் வச்சு பேசுவோமா? எந்த மாடல்ல மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வழிகாட்டுதல் நிறைந்திருக்கிறது? சந்தேகம் வர சவாலாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த ஆட்சியாளராக ரசூலுல்லாஹ் இந்த மக்களுக்கு சொன்ன சட்டங்கள் யாவும் அந்த மாடல் இருக்கிறது எல்லாவற்றையும் மிகைத்து நிற்கும். காரணம், இது அல்லாஹ்வினுடைய மார்க்கம். அல்லாஹ் மனித குலத்தை பற்றி நன்கு அறிந்தவன் என்கிற முறையிலே மனிதர்கள் என்னென்ன காரியத்தில் எப்படி ஈடுபடுவார்கள் என்பதை அறிந்து சொன்ன சட்டம். அந்த வகையில் இது ரொம்ப சிறப்பானது. நீங்க பார்க்கணும், இன்றைக்கு குடிமக்கள் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஆட்சியாளர்கிட்ட என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஒரு ஆட்சியாளர்னா எப்படி இருக்கணும், அவர் என்னென்ன விஷயங்கள்ல எப்படி ஈடுபடணும், மக்களை பற்றி எப்படி சிந்திக்கணும், அவர்கிட்ட உள்ள குண நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ அதையெல்லாம் செய்து காட்டிய ஆட்சியாளர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆட்சியாளராக வந்து உட்கார்ந்த உடனே அதிரடி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியாளர் என்கிற அந்த துவக்கமே என்ன? அதிரடி. நீங்க எப்படி பார்க்கணும்னா, நீங்க வரலாற்று கண்ணோட்டத்துக்கு வாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சியாளராக தம்முடைய வாழ்க்கையை துவங்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன புதிய ஆட்சியாளரா? அந்த பகுதிகளில் ஏனைய ஆட்சியாளர்கள் இல்லையா? இருந்தாங்க. ரோமாபுரி இருந்தது, பாரசீகம் இருந்தது, ஏனைய நிலப்பரப்புகளை அந்த அரேபிய மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த மன்னர்களையும் பார்த்தார்கள், அந்த ராஜாக்களையும் பார்த்தார்கள், அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நிலையையும் பார்த்தார்கள். அந்த அரசவை நடைமுறைகள் என்னென்ன இருக்குமோ எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் பழைய அரசவை நடைமுறைகள் அனைத்தையும் ஒழித்து கட்டி ஆட்சியாளர். பழைய மன்னர்கள் அங்க அக்கம் பக்கத்தில் என்ன பார்க்குறாங்க, ரோமாபுரியில் என்ன பார்த்தாங்க, அந்த மக்கள் பாரசீகத்தில் என்ன பார்த்தாங்க? ஆட்சியாளர் வந்தார்னா புகழாரம் சூடுவது, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒரு மன்னர் வர்றாருன்னு வைங்க, சும்மா அவர் வரக்கூடாது, கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வரணும். பொழந்துக்கிட்டு வரும்போதும் அமைதியாக இருக்கக்கூடாது. அது பக்கத்தில் ஒருத்தர் பட்டோலியை வைத்து கொண்டு வாசிக்கணும். மன்னர் வருகிறார், மன்னர் பராக், மன்னர் பராக், பராக் பராக் சொன்னா மட்டும் பத்தாது. ரெண்டு பேர் பெரிய விசிறியை வச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டு இருக்கணும். கூட்டத்தை பொழந்துக்கிட்டு தான் ஆல்ரெடி வருவார் அவரே. அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு பேர் போ போ மன்னர் வரார், மன்னர் வரார். இன்னும் பழைய காலத்துக்கு போனோம்னா, நம்ம சங்க காலத்தில் என்ன, ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலோத்துங்க, மன்னர் வர்றார், மன்னர் பராக் இப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான நடைமுறைகள் அன்றைக்கும் இருந்தது. இதையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நடைமுறைகள் எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஹ்னவுல் அஸ்மாஇ இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்க பெயர்கள் என்ன தெரியுமா? ரஜுலுன் தஸம்மா பி மலிக்கில் அம்லாக், எந்த மனிதன் மலிக்குல் அம்லாக் என்று பெயர் வைத்துக் கொள்கிறானோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்க பெயர். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பெயர் என்ன? மலிக்குல் அம்லாக் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. புகாரில 6206வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பேரின் மூலமா என்ன சொல்றாங்க? மலிக்குல் அம்லாக்னா என்ன? ராஜாதி ராஜ, அதான் ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட அந்த புகழ் பாடுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் கெட்ட பேருங்க, இப்படிலாம் என்ன சொல்லாதீங்க. மக்களுக்கு இது கெட்ட பேர் என்று சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு இந்த பேரை நீங்க வச்சிடக்கூடாது. மலிக்குல் அம்லாக், ராஜாதி ராஜர் வருகிறார், மன்னர் மன்னன் வருகிறார், மன்னர் பரம்பரையில் பிறந்தவர் வருகிறார், இந்த புகழாரம்லாம் எனக்கு சூட்டாதீங்க, இது அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்க பெயர் என்று சொல்லி அந்த நடைமுறையை ஒழித்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு கூட இருக்க, நீங்க 1400 வருஷத்துக்கு முன்னால ஏன் போறீங்க? இப்பவே அத்தகைய நடைமுறைகள் இருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த பேரை ரசூலுல்லாஹ் ஒழிக்கிறாங்க. இந்த ராஜாதி ராஜ, அவர் வர்றார், இவர் வர்றார், இதையெல்லாம் உடுப்பா, அதையெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க.
எனக்கும் சொல்லாதீங்க, உங்களுக்கு அந்த பேரை வைக்காதீங்க. இப்போ தமிழில் மன்னர் மன்னன்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த அந்த அர்த்தத்தில் உள்ளது தான். அதே மாதிரி பாரசீகத்தில் அல்லது உருது மொழி கலந்த அடிப்படையில் பேர் வைப்பாங்க. ஷாஜஹான் அப்படிங்குவாங்கல்ல, ஷாயின் ஷா, ஷாயின் ஷானாலும் அரசனுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு அர்த்தம். ஷாஜஹான் அப்படின்னு சொன்னாலும் ஷாஹ்னா அரசன், ஜஹான்னா உலகம். உலகத்துக்கே இவர் தான் அரசரு, உலகத்துக்கே இவர் தான் அரசரு, உலகத்துக்கே அரசன் இருப்பார். அந்த அவர் வீட்டில் விட்டு அடுத்த தெருவு கேட்டால் தெரியாது அவரை பற்றி. ஆனால் பட்டம் என்ன அவருக்கு? இவர் தான் உலகத்துக்கே அரசர், கிங் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்துக்கே இவர் தான் அரசர் பேர். அப்போ இந்த மாதிரி பெயர் அடிப்படையில் எனக்கு புகழாரம் சூட்டுவது வேண்டாம், இதை ரசூலுல்லாஹ் ஒழிச்சாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அவரை பார்த்து ஒருத்தர் சொன்னார், யா கைரல் பரியா அப்படின்னாங்க. இந்த மன்னர்களை புகழ்றது, அவங்க தரக்கூடிய பொன்முடியை வாங்கி கொண்டு செல்வது, பொருளாதாரம் வாங்கி கொண்டு செல்வது, இதெல்லாம் இருந்துச்சு, அந்த காலத்திலையும் இருந்தது. திரும்பி யாரோ ஒருத்தர் வர்றார், யா கைரல் பரியா அப்படின்னார். அவர் நோக்கம் என்னன்னு தெரியல, மனித குலத்தில் சிறந்தவரே அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரான்னு தெரியல, அல்லாஹ்வின் தூதர் திருத்தி கொடுத்துட்டாங்க. மனித குலத்தில் சிறந்தவரெல்லாம் என்ன சொல்லாதீங்க, ஆக்க இப்ராஹிம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மனித குலத்தில் சிறந்தவர், என்னை அவ்வாறு நீங்கள் சொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன சொல்லை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் நபித்தோழர்கள் சொன்னாங்க, அந்த காலகட்டத்தில் உள்ள நடைமுறையெல்லாம் என்ன, மன்னர் வந்தால் குடிமக்கள் சபையில் உள்ளவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கணும். நீங்கள் மன்னர் வந்தால் எழுந்து நிற்கணுங்கிறது அதை விடுங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு கிளாஸில் மாணவர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, ஆசிரியர் உள்ளே வந்தார்னா மாணவர்கள் எழுந்து நிற்கணும். ஒரு மருத்துவமனையில் டாக்டர் திடீர்னு உள்ள வருவார், பேஷண்ட்டுகள் நோயாளிகள் ஒரு 10-20 பேர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, டாக்டர் உள்ளே வந்து அவங்க எழுந்து நிற்கணும். அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் எழுந்து நிற்கணும். ஒரு கவுன்சிலர், ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு முதல்வர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த மரியாதை என்பது சர்வசாதாரணமாக வழங்கப்படுது. அவர் வந்தார்னா சிஎம் வந்தால் எழுந்து நிற்கணும், பிஎம் வந்தால் எழுந்து நிற்கணும், எம்பி வந்தால் எழுந்து நிற்க வேண்டும், எம்எல்ஏ வந்தால் எழுந்து நிற்க வேண்டும், ஒரு ஆசிரியர் வந்தால் மாணவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், ஒரு நீதிபதி நீதிமன்றத்திற்குள்ளே வந்தால் அங்கே வழக்காடக்கூடிய வழக்காளிகள் பொதுமக்கள் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். இது எழுதப்படாத விதியாக ஆக்கிவிட்டார்கள். இந்த மரியாதை செய்வது என்பது சர்வ சாதாரணமான ஒரு அம்சமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயும் இந்த நடைமுறைகள் எல்லாம் இருந்தது. மன்னர் வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்கணும். ரசூலுல்லாஹ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்த 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 பழைய நடைமுறையெல்லாம் வேண்டாம், அரசவை நடைமுறையும் அனைத்தையும் ரசூலுல்லாஹ் ஒழிச்சிட்டாங்க. நான் வரும்போது எழுந்து நிற்கிற டாப்பிக்கே வேண்டாம். எங்க அரசவையில் மட்டும் இல்லை, வெளியில் நீங்கள் என்ன பார்த்தாலும் எழுந்து நிற்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. தன்னுடைய வெறுப்பை பதிவு செய்யும் வகையில் சொல்லிவிட்டார்கள். பேருக்கு உப்புக்கு சப்புக்கு சொல்றது இல்லை, மக்கள் கடைபிடிக்கக்கூடிய வகையில் அழுத்தம் திருத்தமாக தம்முடைய கண்டனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்பிலு, அல்லாஹ்வின் தூதர் எங்களிடையே வருவார்கள். நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்போம், ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட வருவாங்க. ஒமா அலல் அர்தி ஷக்ஸுன் அஹப்ப இலைனா மின்ஹு, அல்லாஹ்வின் தூதரை விட எங்களுக்கு விருப்பமானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற போதிலும் கூட ஃபமா நகூமு லஹு, ரசூலுல்லாஹ் எங்களிடையே வரும்போது அவர்களுக்காக நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் வரும்போது நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். ஏன், லிமா நஅலமு மின் கராஹியத்திஹி லிதாலிக, நாங்கள் எழுந்து நிற்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்கிற காரணத்தினால நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். எங்களுக்கு எழுந்து நிற்கணும் தான் ஆசை, ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தால் எப்போ சொல்லியிருப்பாங்க. எனக்கு பிடிக்காதுங்கிறத அவ்வளவு கண்டிப்பாக பல நேரங்களில் பல தருணங்களில் உணர்த்தினால் மட்டும்தான், ஆஹா இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காதே. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு உணவு தர்றாங்க, இந்த உணவா பிடிக்காது, எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது, என் பிள்ளைக்கு பிடிக்காது, எப்போ அப்படி சொல்லுவாங்க, பல முறை உங்களுக்கு வழங்கப்பட்டு தனக்கு இது பிடிக்காது, இந்த இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் என்று நம்ம சொன்னால் மட்டும்தான் இது அறவே பிடிக்காது என்பது அங்கே பதிவாகும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி எழுந்து நிற்பதை கூடவே கூடாது, எனக்கு பிடிக்காத செயல் என்பதை அவ்வளவு ஆழமாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் பதிய வச்சிருக்கிறாங்க. அதனால தான் என்ன, நாங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம், ரசூலுல்லாஹ் எங்களை கிராஸ் பண்ணி போவாங்க, ரசூலுல்லாஹ்வோட இந்த பூமியில் எங்களுக்கு நேசமானவர் யாரும் இல்லை, இருந்தாலும் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். ஏன், ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது இல்லை, பிடிக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எப்படி எழுந்து நிற்போம். அப்போ எப்படி அந்த அந்த மன்னர் நடைமுறை பழைய நடைமுறையெல்லாம் ஒழித்து கட்டி விட்டார்கள்னு பாருங்க. அதே போல அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்களுடைய காலில் விழுவது சாதாரணமாக காலில் விழுவாங்க, அதான் சஜ்ஜிதா. ஆட்சியாளர் வந்து சீட்டில் வந்து உட்காராருன்னா எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. மன்னரே அப்படின்னு சொல்லி தலையை சாய்க்கிறது தான், சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துருவாங்க.
இது அந்த காலத்தில் சர்வ சாதாரணம். இந்த காலத்திலையும் நம்ம பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்திலேயே காலில் விழுவது என்பது விசுவாசத்தின் அடையாளமாக இன்னைக்கு பார்க்கப்படுது. முதல்வர் வர்றாரா, வந்தால் எல்லாம் முதல்வர் காலில் விழுவாங்க. எம்எல்ஏ எம்பி வராரா, காலில் விழுவாங்க. காலில் விழுறத விடுங்க, முதல்வர் வந்து காரில் போவார், காரில் போய் விழுவாங்க, கார் டயரில் போய் விழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதை விட கொடுமை முன்னால் நடந்துச்சு. என்ன, முதல்வர் அம்மா ஹெலிகாப்டரில் போயிட்டு இருப்பாங்க, ஹெலிகாப்டர் பார்த்தவொன்னே கீழே விழுறாங்க. ஹெலிகாப்டர் பார்த்தவொன்னே கீழே விழுந்த அறிவுஜீவிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் உண்டு. அப்போ மரியாதை விசுவாசம் என்பது எப்படி மாறுது? ஒருவருடைய காலில் விழுறது, அவர் வாகனத்தில் போனார்னா வாகனத்துக்கு அடியில் விழுறது, அவர் ஹெலிகாப்டரில் போனான்னா பார்த்தவொன்னே கீழே விழுகிறது. இதெல்லாம் மரியாதை, விசுவாசம். அப்போ தான் நம்ம விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்று கருதக்கூடிய ஒரு நிலை. இன்னைக்கு இருக்க விஞ்ஞானம், செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்பவா, சந்திரனுக்கு ஆள் அனுப்பவா, அங்கே ஹோட்டலை திறப்போமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே ஹோட்டலை திறக்கணும்னு பேசினாலும் எது ஒழியலை? இந்த காலில் விழுற கலாச்சாரத்தை ஒழிக்க முடியலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக மதீனாவில் அமர்ந்த பொழுது அந்த நடைமுறையை முற்றாக துடைத்து எறிந்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். எனக்காண்டி இந்த எழுந்து நிற்கிற டாப்பிக்கே வேண்டான்ட்டாங்க. சஹாபாக்கள் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கைசரை பார்க்குறோம், ஏனைய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர்களெல்லாம் பார்க்குறோம், அந்த மன்னர்களுக்காக வேண்டி மக்கள் சஜிதாவில் விழுறாங்க, காலில் விழுறாங்க. அப்போ நாங்கள் நினச்சோம் இந்த காட்சியை பார்க்கும்போது, ஆக நம்ம தலைவர் நபிகள் நாயகம் இதுக்கெல்லாம் ரொம்ப தகுதி பெற்றவர் ஆகிட்டே, உங்களுக்கு நாங்கள் காலில் விழுந்தா என்ன, சஜிதா செஞ்சா என்ன, எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். லவ் குந்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. யாராவது ஒரு மனிதருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று இருந்திருக்குமேயானால், நான் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிப்பதாக இருந்தால் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன். கணவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சஜிதா செய்யலாம், காலில் விழலாம் அப்படின்னு இருந்தால் பெண்கள்லாம் அவங்க கணவன்மார்கள் காலில் விழுந்துருங்க என்று நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு பல அர்த்தங்கள், பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது, விளக்கங்கள் இருக்கிறது, அதுக்குள்ளே நம்ம போகலை. அதையே நான் சொல்லலையேங்கிறாங்க. அதையே நான் சொல்லலையப்பா. கணவனுக்கு மனைவி சஜிதா செய்யலாம் என்று இருந்தாலும் கூட அதை நான் சொல்லலை. ஏன் சஜிதா செய்யக்கூடாது? மனுஷனுக்கு மனுஷன் சஜிதா செய்யக்கூடாது, அவன் காலில் விழக்கூடாது, சூரியனுக்கு சஜிதா பண்ணக்கூடாது, சந்திரனுக்கு சஜிதா பண்ணக்கூடாது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எதற்கும் சஜிதா செய்யக்கூடாது என்கிற கருத்தை சொல்லி என் காலில் நீங்கள் விழாதீங்க, சஜிதா செய்யக்கூடாது. எந்தெந்த நடைமுறையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒழிக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் மன்னர்கள்னு சொன்னால் அவங்களுக்கும் தனி சீட்டு. இன்னைக்கு எப்படி முதல்வர் சிஎம் சீட்டுன்னு தனியாக இருக்கும்ல, எந்த ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாலே ஆஃபீஸ் சேர்மன் அவருக்குன்னு ஒரு தனி சீட்டு இருக்கும், ஊழியர்களுக்கு தனி சீட்டு, சேர்மனுக்கு ஒரு தனி சீட்டு, ஜெனரல் மேனேஜர்னா அவருக்கு தனி சீட்டு, சாதாரணமாக பணி செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ்னா அவங்களுக்கு தனி சீட்டு. இது சர்வசாதாரண உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாக மாறிடுச்சு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாக இன்றைக்கு உலகத்தில் மாறிவிட்டது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் மன்னர்னா அவங்களுக்கு தனி சீட்டு இருக்கும், தனி சீட்டு இருக்கும், உட்கார்றதுக்கு அந்த ஆசனம் தனியாக இருக்கும், உட்கார்ற இடத்துல நல்ல ஒரு பஞ்சு மெத்தை போன்று வைத்திருப்பார்கள். இதெல்லாம் இருக்கும்போது ரசூல்லா தனக்குன்னு எந்த விதமான தனி சிம்மாசனத்தையும் இல்லாமல் ஆகி, ரசூல்லாவுடைய இருப்பிடம் என்ன தெரியுமா? தரதான், பள்ளிவாசல் தான். ரசூல்லாவுடைய தலைமை செயலகம் என்ன? பெரிய மாட மாளிகை கட்டி வைத்துக்கொண்டு எங்கே பார்த்தாலும் பளிங்கு கல்லை வச்சு அலங்காரம் பண்ணி அப்படியா ரசூல்லா இருந்தாங்க? மிகப்பெரிய ஆட்சியாளர், மிகப்பெரிய நிலப்பரப்பிற்கு அதிபதியாக இருந்த போதிலும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்போதும் தரையில் அமர்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். விரிப்பு கூட இருக்காது. பல நேரங்களில் பல தொண்டர்கள் வீட்டுக்கு போவாங்க, சஹாபாக்கள் வீட்டுக்கு போவாங்க, ரசூல்லாவை பார்த்தோன்னே பாலடைஞ்ச பழைய பாய், அந்த பாய் எடுத்து விரிக்கிறதுக்கு முன்னால் ரசூல்லா தரையில் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பாய் எடுத்து விரிப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தரையில் அமர்ந்து விடுவார்கள். அப்படின்னா ரசூல்லாவுடைய உள்ளம் பாருங்க எவ்வளோ தூய்மையாக இருக்கு. இன்னைக்கு நம்மலாம் போனோம்னா சேர் போகிற வரையும் உட்கார மாட்டோம். போடியா, எனக்கு நல்ல சேர் போடுவியா இல்லையா, சேர் லேசாக உடஞ்சிருச்சுன்னு வைங்க, இங்கே வீட்டுக்கு வந்து உன் தம்பி எனக்கு மரியாதை பண்ணானு பாரு, ஏன் உடஞ்சி போன சேரை போடுறான், நான் என்ன மான கட்டவனா இந்த சேரில் உட்காரத்துக்கு? ஒரு சேருக்கு சண்டையாக நடக்கும், ஒரு சேருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. சஹாபாக்களோட பேசும்போதும் சரி, பல்வேறு மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஆட்சியாளர் என்கிற முறையில் பல்வேறு தீர்வுகளை கேட்கின்ற தருணங்கள்லையும் சரி, மக்களை சந்தித்த பொழுதும் தான் போய் அந்த மக்களை நேரடியாக சென்று சந்தித்த போதிலும் எங்கு பார்த்தாலும் சரி அதிகமாக ரசூலுல்லாஹ் தரையில் சாதாரண விரிப்பில், பல நேரங்களில் அந்த விரிப்பு கூட இல்லாமல் தான் உட்கார்ந்துருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். மன்னர்கள்னால் என்ன செய்வாங்க? அவங்களுக்கும் தனி பிரத்யோகமாக ஆடை, பட்டாடை போட்டிருப்பாங்க மன்னர்கள்லாம். அப்படியே தரையில்
பெருமையோடு இழுத்து கொண்டு செல்வார்கள். ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போகிறதுக்கு பின்னால் ஒரு 2 பேர் 3 பேர்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் பழங்காலத்தில் மன்னர்களினுடைய ஆடை நடைமுறையாக இருந்தது. இந்த பட்ட ஆடை அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. தங்க நகைகளால் அலங்கரித்துக் கொள்வார்கள். தங்க நகையில் கிரீடம் வைப்பாங்க தலையில். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க நகையவே ஹராம்ட்டாங்க. ஆண்கள் தங்க நகையவே அணியக்கூடாது, பெண்களுக்கு தான் அது ஹலால். ராஜாவாக இருந்தாலும் சரி, மன்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆண்கள் தங்க நகை அணியக்கூடாது. கிரீடம் முதல் கொண்டு எந்த தங்க நகையும் அணியக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பொதுவாக அரச சபை என்று சொன்னால் சாமானிய மக்கள் வந்து பல நேரங்கள் ஆட்சியாளர்களை புகழ்வார்கள். இன்னைக்குள்ள அரசியல் என்றாலே என்னவா இருக்கு? புகழ்ச்சி தான். புகழ்ச்சி அரசியல், வெற்று புகழ்ச்சி அரசியலாகத்தான் இன்றைக்கு அரசியலில் பலவற்றை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புகழ்ச்சி அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்காது. அதை ரசூலுல்லாஹ் ஒழிச்சிட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்தினுடைய அரசவை நடைமுறை. புகழ்றது, புகழ்ந்து பேசுறது, அதெல்லாம் என்ன புகழாதீங்கட்டாங்க. லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். அல்லாஹ்வின் தூதர் பார்க்குறாங்க, இந்த புகழ்ச்சி எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்குது. இப்படித்தான் ஈசா நபியை புகழ்ந்தாங்க நசாராக்கள். பார்த்தா அவரை நபி கடவுள்ட்டாங்க, கடவுளின் மகன்ட்டாங்க. இப்படித்தான் பல்வேறு நபர்களை புகழ்ந்தார்கள். யூதர்கள் புகழ்ந்தார்கள், நாசமாக போயிட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க. புகழ்ச்சி ஒரு சமூகத்தின் அழிவுக்கு காரணமாக போயிடும். இதெல்லாம் பார்த்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் சொன்னாங்க, லா துத்ரூனி, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததைப் போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ஃபைன்னமா அன அப்துஹு, நான் அல்லாஹ்வினுடைய அடியார் தான். ஃபைன்னமா அன அப்துஹு, நான் அல்லாஹ்வினுடைய சாதாரண ஒரு அடிமை. ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, ஆகவே என்னை பற்றி நீங்கள் புகழ்வதா இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதன்னு சொல்லுங்க. இப்படி சொன்ன ஒரு ஆட்சியாளர் நம்ம பார்த்துருப்போமா? என்ன புகழாதீங்க, என்ன புகழ்றதா இருந்தால் அல்லாஹ்வினுடைய அடிமைன்னு சொல்லுங்க. முதல்வரை வைத்துக்கொண்டு, பிரைம் மினிஸ்டரை வைத்துக்கொண்டு அவர் கட்சி தொண்டர் சொல்றார் அல்லாஹ்வின் அடிமையே, கடவுளின் அடிமையேன்னு சொன்னால் அவ்வளோதான், மறுநாள் அவன் பதவி காலி. சொல்ல முடியுமா? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லுங்கிறாங்க? என்ன வானலாவிய அளவுக்குலாம் புகழாதீங்க. அல்லாஹ் எனக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குறானோ அந்த அந்தஸ்துக்கு மேலே என்ன புகழாதீங்க. அப்படி புகழ்றதை எந்த அளவுக்கு சஹாபாக்கிட்ட வெறுப்பிற்குரிய ஒரு அம்சமாக மாற்றிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஆர்டரே சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு உத்தரவு. என்ன? யாராவது ஆட்சியாளர்களை நேருக்கு நேரு புகழ்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணள்ளி அவங்க மூஞ்சில் போட்டுருங்கட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முறை பார்க்குறோம், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. மிக்தாத் என்கிற நபித்தோழர் இருக்கிறார், அவருக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு ஆட்சியாளரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன பண்ணார்? கீழே இருந்து கொஞ்சம் மண் அள்ளி அவரை நோக்கி இப்படி வீசி விடுறார். இப்படி லேசாக முகத்தில் படுற மாதிரி அப்படி மண் அள்ளி இப்படி வீசுறார். என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு இப்படித்தான் உத்தரவிட்டார்கள். என்ன? அந்நஹ்சிய ஃபி உஜூஹில் மத்தாஹீன துராப், புகழ்பவர்களின் முகத்தில் மண்ணள்ளி வீசுமாறு நபிகள் நாயகம் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். இதெல்லாம் பண்ணாதீங்க, ஆட்சியாளரை புகழ்றதெல்லாம் வேண்டாம், வரம் மீறி புகழாதீங்க என்று எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீறி புகழ்றதை பார்த்தா மண்ணள்ளி வீசுங்கன்னாங்க, அதை நான் வீசி விட்டேன் அப்படின்னு மிக்தாத் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லீமில் பார்க்கணும். இன்றைக்கு நம்ம என்ன கேட்குறோம்? சவால் வரும், ஆட்சியாளர்கள் யாராவது புகழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியுமா? புகழ் என்கிற போதையில் தானே எல்லா ஆட்சியாளர்களும், கட்சி பாகுபாடு இல்லாமல் அத்தனை ஆட்சியாளர்களும் அதில் சிக்குண்டு கிடக்கிறார்கள், அதில் சிக்கி போய் இருக்கிறாங்க. அந்த போதையிலிருந்து ஆட்சியாளர்கள் இன்னைக்கு மீட்க முடிகிறதா? உலக அளவில் நீங்கள் எங்கனாலும் ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து உலகத் தலைவர்கள் வரையிலும் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஆட்சியாளர்கள் என்றால் புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புகழ்ச்சி என்கிற அந்த போதையிலிருந்து தங்களை தற்காத்து கொண்ட ஆட்சியாளர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படி ஒரு ஆட்சியாளர் உண்டா என்றே நீங்கள் கேள்வி எழுப்பலாம். அப்படிலாம் யாரும் இருக்காங்களா? கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. ஏன் இன்னைக்கு சர்வசாதாரணம் எங்கே பார்த்தாலும் ஆட்சியாளர்களை பற்றி காவல் தெய்வம் அப்படிங்குவாங்க. இவர் தான் எங்களுடைய காவல் தெய்வம், இவர் இல்லை என்றால் அவ்வளவுதான். நம்ம சமுதாயத்திலேயே கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் எல்லை மீறி புகழ்ந்த சம்பவங்கள்லாம் இருக்கா இல்லையா? குறிப்பிட்ட ஒரு கட்சியை சொல்லி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவது முஸ்லீம் சமூகத்தின் 6வது கடமை. இதெல்லாம் எதுக்கு பேர்? என்ன பேர்? இவர் எங்க சமூகத்திற்கு வந்த நபிகள் நாயகத்திற்கு அடுத்தபடியான இன்னொரு தேவதூதர். யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் இன்னொரு நபி இல்லைங்கிறோம். அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையான நம்பிக்கை. அவன் காதியானி ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் இன்னொரு நபி வந்துட்டாருன்னு சொன்னதுனால தானே அவன் வழிகாட்டில் இருக்கிறாங்கிறோம். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் நபிகள் நாயகத்திற்கு பிறகு இவர் தான் எங்களுக்கு அடுத்த தேவதூதர் போல இப்படியான புகழ்ச்சிகள்லாம் செய்யப்பட்டதா இல்லையா? கடந்த காலத்தில் ஒரு கட்சி, ஒரு தானே புயல், வெள்ளம் வந்துருச்சு, புயல் வந்துருச்சு,
அதுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. நிவாரணம் கொடுத்தா நிவாரணத்தை பாராட்டிட்டு போயிட வேண்டியதான். நல்ல பணி, பாராட்டத்தக்க பணின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இந்த வரம்பு மீறி புகழ்றது இந்த மன்னர் மனப்பான்மை என்பது அரசவை நடைமுறைகள் என்ன, அந்த மன்னர்களை புகழ்ந்து பாடி பொன்முடி வாங்கிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி அந்த மனப்பான்மையிலிருந்து மீளாததின் விளைவு எப்படி புகழ்ந்தாங்க பாருங்க. நீங்க வந்து நிவாரணம் கொடுத்தீங்க, நீங்க நிவாரணம் கொடுத்ததை பார்த்து நிறைய மக்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க, எங்க ஊருக்கும் தானே புயல் வராதா, இது இப்படி அவனா நினைப்பானே, எல்லாம் புயல் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க நிவாரணம் தர்றதுக்காக வேண்டி எங்க ஊருக்கு புயல் வரவில்லையே என்று ஏங்கி தவித்தார்கள். இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் யார் சொன்ன, நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் சொன்னாலும், சமூகத்தில் பெரியவர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் சொன்னாலும், ஆட்சியாளர்களை பார்த்து இந்த அளவுக்கு புகழ வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு? உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த மனப்பான்மையிலிருந்து, மன்னராட்சி மனப்பான்மையிலிருந்து எந்த சமூகமும் வெளிவரவில்லை என்பதைத்தான் இதெல்லாம் காட்டுது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஃப்ளக்ஸ் வைப்பாங்க, சோறு விளம்பரம் பண்ணுவாங்க, எல்லாமே புகழ்ச்சியாக தான் இருக்கும். எல்லாம் வரிசையாக அந்தந்த தலைவர்களுடைய புகைப்படத்தை போட்டு அவங்க படத்தை வரைந்து சர்வசாதாரணமாக ஊரில் வால்போஸ்ட் அடிப்பாங்க. ஆளப்பிறந்த அதிபரே, அது ஆளப்பிறந்த அதிபரே. சரி, ஆளப்பிறந்த அதிபர் யாருப்பான்னு பார்த்தா உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர். உள்ளூர் பஞ்சாயத்து தலைவருக்கு புகழ்ச்சி என்ன? ஆளப்பிறந்த அதிபரே. இவ்வளோ புகழ்ச்சி தேவையா? ஒரு உள்ளூர் பஞ்சாயத்து தலைவருக்கு இவ்வளோ பெரிய புகழ்ச்சி எதுக்கு? அடுத்து பார்த்தா தலைவரை வைத்துக்கொண்டு இவங்க பேசுவாங்க. நீங்கள் கண் அசைத்தால் கடல் அலைகள் அடங்கும், நீங்கள் கை அசைத்தால் காற்று திசை மாறும். அவர் பார்த்தா தூங்கிட்டு இருப்பார். அவர் தலைவர் இவர் யாரை பற்றி புகழ்ந்து, இவர் கையை அசைச்சா அப்படி நடக்கும், கால் அசைத்தா அப்படி நடக்கும், நீங்கள் நின்னா பேரணி, நடந்தா தர்ணா, இப்படி ஏகபோகமாக புகழ்வாங்க. அவர் அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருப்பார், இவர் தான் கையை அசைச்சுக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் என்ன? இது எல்லாமே மிகைப்படுத்தி சொல்லலை, சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட புகழ்ச்சியினுடைய மோசமான கலாச்சாரத்தில் ஆட்சியாளர்களும் மக்களும் சிக்கி கிடக்கிறார்கள். மக்களும் சிக்கி இருக்கிறாங்க. ஆட்சியாளர்களை புகழ்ந்தா தான் காரியம் நடக்கும், ஆட்சியாளர்களை புகழ்ந்தால்தான் அவருடைய ஒரு கடைக்கண்ணாவது நம்மின் மீது படும் என்கிற அளவிற்கு மக்களினுடைய மனநிலை கெட்டு போய் கிடக்கு. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சிட்டாங்க. எந்த வகையிலையும் அல்லாஹ்வின் தூதர் தன்னை சிறப்பித்து சொல்வதை, ரொம்ப மிதமிஞ்சி பாராட்டுறதை ஏற்றுக்கவே இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதருக்கும் பிரச்சனை. முஸ்லீம் என்ன சொன்னார், உலகத்திலேயே எங்கள் நபிகள் நாயகத்தை தான் அல்லாஹ் சிறந்தவராக தேர்வு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு முஸ்லீம் சொல்லிட்டார். மதீனாவில் இருக்கும்போது, மதீனாவில் யூதர்களும் இருக்கிறாங்க. யூதர்கள் ரசூலாவை ஏற்றுக்கலை, ஆனால் யாரை ஏற்றுக்கிறாங்க? அவங்க மூசா நபியை ஏற்றுக்கிறாங்க, மோசேன்னு சொல்கிறாங்க. யூதர்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, முகம்மது இல்லை, உலகத்திலே எங்கள் தலைவர் மோசேவை தான் அல்லாஹ் சிறந்தவராக தேர்வு செய்து விட்டான், இவர் முகமது நபி தான் சிறந்தவருங்கிறார், அவர் இல்லை மோசே தான், மூசா தான் சிறந்தவருங்கிறார். ரெண்டு பேருக்கும் சின்ன வாய் தகராறு. அது அடிதடி அளவுக்கு, சின்ன அளவுக்கு அடிதடி அளவுக்கு போயிடுச்சு. கடைசியில் ரசூலாட்ட அந்த பஞ்சாயத்தை யூதர் கொண்டு வந்துட்டார். உங்கள் தோழர் என்ன பண்ணார் தெரியுமா, இப்படி நடந்துச்சு, கடைசியில் என்ன அடிச்சு விட்டாரு அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்குள்ள ஆட்சியாளர் இருந்தால் அப்படித்தான் அடிப்போனாங்க, அவன் அடித்தது கம்மி, என்ன மூஞ்சில் ரத்தமே வரல, என்ன தையலாக போட்டிருக்குது இப்படின்னு கேட்பாங்க. இப்போ நபர்களாக இருந்தால் நபிகள் நாயகம் என்ன கேட்டாங்க, முஸ்லீமை கண்டிச்சாங்க. ஏப்பா அப்படி பண்ணுற, முஸ்லீமை கண்டிக்கிறாங்க, முஸ்லீமுக்கு தக்க தண்டனை வழங்குகிறார்கள். மேற்கொண்டு அந்த முஸ்லீமுக்கு சொன்னார்கள், லா து ஹைரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை சிறப்பித்து பேசாதீர்கள். ஏப்பா இறை தூதர்களுக்கு மத்தியில் இவர் சிறந்தவரா இவர் சிறந்தவரான்னு ஏன் நீங்கள் பாகுபாடு காட்டுறீங்க? மூசாவை விட சொல்றீங்க ஏன் சொல்றீங்க? இறை தூதர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாதீர்கள் என்று சொல்லிவிட்டு மூசாவை விட சிறந்தவன் என்று என்னை நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. கியாமத்தி, மறுமையினால எல்லாரும் மயக்கமுற்று விடுவார்கள். மறுமையினால அல்லாஹ் எல்லாரும் எழுப்புவான்ல, அந்த மஹ்ஷர்ல எல்லோரும் மயக்கமுற்று விழுவார்கள். ஃபாஸ்அகுமாஹும், நானும் அவர்களோடு மயக்கமுற்று விடுவேன். ஃபஅகூனு அவ்வல மய்யுஃபீக், மயக்கமுற்று தெளிந்து எழக்கூடிய முதல் நபராக நான் இருப்பேன். எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவோம், மயக்கம் தெளிஞ்சு நான் எழுந்து நிற்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படி எழுந்து நிற்பேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எழுந்து நிற்கும்போது ஃபைதா மூசா பாத்திஷுன் ஜானிபல் அர்ஷ், அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அரிசின் ஓரத்தை பிடித்து கொண்டு நிற்பார்கள். எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க, நானும் மயக்கம் போட்டு எழுந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் நினைப்பாங்களாம், நான் தான் ஃபர்ஸ்ட் மயக்கம் போட்டு மயக்கத்திலிருந்து விழிப்படைந்த முதல் நபர் என்று நான் நினைப்பேன். அப்படி நான் முதல் நபர் என்று இருக்கும் பொழுது பார்த்தா மூசா நபி அல்லாஹ்வினுடைய அரிசை பிடிச்சுக்கிட்டு ஓரமாக நிற்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஃபலா அதிரி, எனக்கு தெரியாது, அக்கான ஃபீமன் சைக்க ஃபஅஃபாக கப்லி, மூசா நபியும் மயக்கமுற்று விழுந்து எனக்கு முன்பே மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாரா, அவுக்கான மிம்மன் இஸ்தஸ்னல்லாஹு, அல்லது மயக்கமுற்று விழுவதிலிருந்து மூசா நபிக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்து விட்டானா, தெரியவில்லப்பா, மூசாவை விட நான் சிறந்தவன் சொல்லாது. ஏன்?
நான் மயக்கமுட்டு எழுந்து பார்க்குறேன், அவர் அரிசை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாலே ஒன்று அவர் எழுந்திருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் மயக்கம் உருவதிலிருந்து மூசா நபிக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்துருக்கணும். ரெண்டில் எதை எப்படி பார்த்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தவர்கள்னு வருது. ஆகையினால மூசாவை விட என்ன சிறந்தவர் நீங்கள் சொல்லாதீங்க, தூதர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த புகழ்ச்சி கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டினாங்க. அவரை விட சிறந்தவர், இவரை விட சிறந்தவர், இந்த பேச்சையெல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட வராதிங்க. என்னுடைய சபையில் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னை வரவு மீறி புகழக்கூடிய இந்த புகழ்ச்சியின் கலாச்சாரத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை தம்முடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் மிக தெளிவாக உணர்த்தினார்கள். அன்றைய அரபு தேசத்தில் ஒட்டக பந்தயம்லாம் வைப்பாங்க. அப்படி ஒரு ஒட்டக பந்தயம் வைக்கப்படுகிறது. எப்போவுமே ரசூலுல்லாவுடைய ஒரு ஒட்டகம், அலுபா என்று சொல்லப்படுகிற பெயர் வைத்த ஒரு ஒட்டகம், அதுதான் ஜெயிக்கும். எப்போ பார்த்தாலும் அலுபா ஒட்டகம் வெற்றி. அந்த ஒட்டக பந்தயத்தில் ஒரு கிராமவாசி அவர் வர்றார், தான் ஒட்டகத்தை இழுத்துக்கிட்டு வர்றார். பார்த்தா ஏதோ ஒரு கிராமவாசி, ஏதோ ஒரு நபர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போட்டியில் அவருடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு. சஹாபாக்களுக்கு ஜீரணிக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. எல்லாம் பாரதூரமாக பேசுகிறாங்க. சுபிகத்தில் அலுபா, ரசூலுல்லாவுடைய அலுபா ஒட்டகம் தோற்று விட்டது. எப்படி அலுபா தோத்துச்சு? அலுபா தோக்காது, அலுபா ஜெயித்து விடுமே, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சோடு ரசூலுல்லாட்ட வர்றாங்க. ரசூலுல்லா என்ன பதில் சொன்னாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னால் இதே மாதிரி இன்றைக்கு என்ன நம்ம எது தோற்று விட்டதுன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய சதி அப்படின்ட்டுருவாங்க. இவர் என்ன, நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும்ல, திடீர்னு எம்எல்ஏ மாடு, எம்பியினுடைய மாடு, அந்த ஊர் பிரமுகர் தலைவருடைய நாட்டாமியினுடைய மாடுலாம் வந்துடும். அதை ஜல்லிக்கட்டில் போடுவாங்க. என்ன உங்கள் மாடு அடிச்சு விட்டாங்க, அடிக்கலப்பா, அவங்க போதையை கொடுத்து விட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க, ஏமாற்றி விட்டாங்கன்னு சொல்லி பல கதைகளை சொல்வார். இந்த தேர்தலில் என்ன நடக்குது? தேர்தலில் நியாயமான முறையில் தேர்தல் நடத்துகிறாங்களா ஆட்சியாளர்கள்? தோத்துட்டாங்கன்னு என்ன சொல்லிடுவாங்க? மிஷினில் கோளாறுங்குவாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா மக்கள் அமோக ஆதரவுங்குவாங்க. இதான் நடக்குது. எந்த கட்சி ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி இந்த ரெண்டு தான். வெற்றி பெற்று விட்டால் மக்கள் எங்களுக்கு அமோக ஆதரவு அளித்து விட்டார்கள், தோற்றுவிட்டால் இவிஎம்மில் கைவித்து விட்டார்கள். இது முதலே சொல்ல வேண்டியது தானே. நாங்கள் தான் சொல்லிட்டு தானே இருக்கிறோம், இவிஎம்ல பிரச்சனை இருக்குது, மோசடி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்ல. அதை ஆரம்பத்திலே சொல்ல மாட்டார்கள். வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு மாற வேண்டும் ஆரம்பத்தில் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி அலுபா தோற்று விட்டது, அலுபா தோற்று விட்டதுன்னு சஹாபாக்கள் பாரதூரமாக பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பேச்சோடு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எப்படி யோசிக்க வைக்கிறாங்க பாருங்க, எப்படி பண்படுத்துறாங்க பாருங்க. என்ன பேச்சு இது? என்ன அலுபா தோற்று விட்டதுன்னா அலுபா தோக்காதா? ஏன் ஒட்டகம் தோக்காதா? இன்ன ஹக்கன் அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஹக்கு கடமையாக இருக்கிறது. எது? அன்லா யர்ஃபஅ ஷைஅன் மினத் துன்யா இல்லா வதஅஹு. இந்த துன்யாவில், இந்த உலகத்தில் எது உயர்ந்து மேலெழும்பி வந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹ் அதை தாழ்த்தியே தீர்வான். கீழே தாழாமல் இருக்காது. மேலே உயர்கிற எதுவும் கீழே தாழாமல் இருக்காது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஒட்டகமாக இருந்தால் என்ன, என் ஒட்டகத்துக்கு தோல்வி வராதா? துன்யாவில் எது உயர்ந்தாலும் ஒரு நாள் அது கீழே வரும், கீழே வராமல் இருக்காது. இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. புகாரில 6501வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கணும். அப்போ பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த புகழ்ச்சியினுடைய வாடையாவது இருக்கா? துளி கூட இருக்கா? துளி கூட புகழ்ச்சியினுடைய வாடையை விரும்பாதவர்களாக மக்களா ரசூலுல்லாவுக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்கும் போது பெரும் கடப்பாறை கொண்டு புனித பிம்பத்தை உடைக்கிறாங்க. எனக்கு எதுக்கு புனித பிம்பம் கட்டமைக்கிறேன்? என்னையே நீ அப்படி சொல்ற, எனக்கு ஏன் அப்படி புகழ்ச்சி செய்கிறாய்? கூடாது, இது கூடாது, இது கூடாது என்று மக்களை பண்படுத்திய அரசியல் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு உலகத்தில் இப்படி புகழ்ச்சி என்கிற அந்த போதையிலிருந்து மீண்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுது. புகழ்ச்சி போதையிலிருந்து மக்களை உண்மையாக உளப்பூர்வமாக மீட்டெடுத்த ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுங்க. உலக வரலாற்றில் அப்படி யாரும் கிடையாது. சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ சமூக வலைத்தளத்தில் வந்துச்சு. ட்ரம்ப் இருக்கிறார்ல, பாகிஸ்தான் அதிபர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் பாகிஸ்தான் அதிபர்கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் தனியாக என்கிட்ட ஒன்று சொன்னீங்களா, அதை சொல்லுங்க அப்படிங்கிறார். யார்கிட்ட? பாகிஸ்தான் அதிபர்கிட்ட. அவர் முழிக்கிறார். தனியாகி விட்ட நான் என்ன சொல்லி தொலைச்சேங்கிற மாதிரி முழிக்கிறார். நம்ம டீ குடிக்கும்போது பேசிக்கிட்டோம்ல, அதை சொல்லுங்க. அவர் ஏதோ தனக்கு நினைவு வந்த மாதிரி திடீர்னு மைக்க பிடிக்கிறார் பாகிஸ்தான் அதிபர். ஆமாம், நானும் ட்ரம்பும் டீ குடிக்கும்போது பேசிக்கிட்டோம். என்ன பேசிக்கிட்டது? உலக பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதை பற்றி எதுவும் பேசிக்கிட்டாங்களான்னு பார்த்தா, ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அது ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணுமா? எதுக்கு? உலகத்தில் நடைபெறுகிற பல்வேறு யுத்தங்களை நிறுத்தியவர். மிக குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போர் மூழக்கூடிய சூழலில் அந்த போர் மூழ்வதற்குண்டான அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு
அந்த யுத்தத்தை நிறுத்தியவர். இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை மட்டுமல்ல, உலகத்தில் பல்வேறு நாடுகளில் நடைபெறக்கூடிய யுத்தங்களை நிறுத்தியவர் என்கிற அடிப்படையில் ட்ரம்புக்கு நான் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும். இதை நான் அவரிடத்தில் சொன்னேன். அவர் சொல்லிக் கொண்டதற்கிணங்க இப்போது உங்களிடத்திலும் சொல்கிறேன். யார் அவரே சொல்றார், ட்ரம்பே சொல்றார். என்னை பற்றி சொன்னீங்களா, அதை சொல்லுங்க. டீ குடிக்கும்போது நம்ம 2 பேர் பேசிக்கிட்டதை உலகம் கேட்கணும்ல, உலகத்துக்கு சத்தமாக கேட்குற மாதிரி சொல்லுங்க. என்ன சொல்லணும், அமைதிக்கான நோபல் பரிசை இவர் கொடுக்கணுமா? உலக அமைதி கெடுறதுக்கே இந்த குரூப் தான் காரணம். இவங்களுக்கு என்ன விருது கொடுக்கணுங்கிறாங்க, அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கணும். பாருங்க, எல்லோரும் இந்த புகழ்ச்சிங்கிற போதையில் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அதில் 1400 வருஷத்துக்கு முன்னால் தன்னை சுற்றிலும் உள்ள பல்வேறு நில சாம்ராஜ்யங்களுடைய அதிபதிகள்லாம் அதில் சிக்கியிருக்கும் போது, அந்த சேற்றில் சகதியில் சிக்கி மூழ்கி இருக்கும் போது ரசூலுல்லாஹ் அதிலிருந்து அப்படி தனிச்சு தெரியுறாங்க. பாருங்க, என்ன இந்த ராஜாதி ராஜன் சொல்லாதீங்க, எழுந்து நிற்காதீங்க, சஜிதா பண்ணாதீங்க, புகழாதீங்க, புகழ்ச்சி வேண்டாம், அதை செய்யாதீங்க, இதை செய்யாங்க, மக்களை பண்படுத்துறாங்க. பாருங்க, எந்த ஈகோவும் ரசூலுல்லாஹ் பார்த்ததே கிடையாது. தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ நம்ம நாட்டில் இப்போ அப்படியே அதிபர்கள் பிரதமர்கள் எல்லாம் பாருங்க, அப்படியே ஒரு ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சர்வசாதாரணமாக தனக்குன்னு எந்த ஒரு பிம்பத்தையும் ரசூலுல்லாஹ் கட்டமைக்கல. மக்களாக கட்டமைக்க முற்பட்ட பொழுது அதை தகர்த்து எறிந்தார்கள். அப்படியான பல்வேறு செய்திகளை பார்க்கும். முதல் நாளாக இந்த அளவில் நாம் செய்திகளை சுருக்கி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் இன்னும் பல்வேறு மக்களுக்கு பயனுள்ள, இன்றைய ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய பல அம்சங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் கொட்டி கிடப்பதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை ஒவ்வொரு நாளாக பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.